என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்தில் பெற வேண்டுமானாலும் விசுவாசம் இல்லாமல் பெற்றுக்கொள்ள முடியாது. உங்களுக்குள்ள ஒரு நிரந்தரமான ஆறுதலை கொண்டு வருகிறவர் இயேசு. ஆகவேதான் அவர் சொல்லுகிறார், நானே உங்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன். வேத புஸ்தகத்தில் பரிசுத்த மார்க்கு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் முதல் 26ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்க கேட்போம். இயேசு அவர்களை நோக்கி, தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாயிருங்கள். எவனாகிலும் இந்த மலையை பார்த்து, நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லுகிறேன். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால், பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்கள் தப்பிதங்களை மன்னியாதிருப்பார் என்றார். ஆண்டவர் இயேசு இந்த இடத்துல ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் எப்படி ஜெபிக்கணும் அப்படின்னு ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறார். தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவளாயிருங்கள். அப்போ விசுவாசம் உள்ளவளா ஜெபத்தில் எதை கேட்பீர்களோ அதை பெற்றுக்கொள்ளுவீர்கள் அப்படின்னு முதலாவது விசுவாசத்தை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் விசுவாசிக்கணும், அப்போ தான் பெற்றுக்கொள்ள முடியும். விசுவாசத்தோடு நீங்கள் ஜெபிக்கணும், அப்போ தான் பெற்றுக்கொள்ள முடியும். இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசிக்க வேண்டும். இயேசு எனக்கு இந்த அற்புதம் செய்வா, இயேசு என்னை குணமாக்குவா, இயேசு என் குழந்தைக்கு இன்றைக்கு சுகம் தருவா, இயேசு இந்த பிரச்சனையில் விடுதலை தருவா, அப்படி விசுவாசிப்பார். இல்லை எல்லாரும் சொல்கிறாங்களே ஜோமணி பார்க்கலாம், சரி ஜோமணி பார்ப்போமே, அந்த மாதிரி அல்ல. பெற்றுக்கொள்ளுவோன் என்று விசுவாசிக்கணும். ஜோமணி பார்க்கலாம் என்று சொல்லுவது வேறு, அது சந்தேகத்தோடு சொல்லுவது. ஜோமணி பார்ப்போம், வேண்டுதல் செய்து பார்ப்போம், நடந்தால் சரி, அது சந்தேகத்தோடு சொல்லுகிற காரியம். அப்படியல்ல, நான் பெற்றுக்கொள்ள போகிறேன், இயேசு கிறிஸ்துகிட்ட இன்றைக்கு அற்புதம் எனக்கு நடக்க போகிறது, விசுவாசம். அப்படி ஜெபம் பண்ணுவார். ரெண்டாவது ஒரு காரியம் ஆண்டவர் சொல்லுகிறார், அதான் ரொம்ப முக்கியமானது. யாக்கோபு 5:16 வசனம் பாருங்க. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாயிருக்கிறது. நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு, நீங்கள் சுகமடையும்படிக்கு, நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். உங்கள் குற்றங்களை, குற்றம்னு நான் குடிக்க செஞ்சேன், கொலையா பண்ணேன், விபச்சாரமாக பண்ணேன், அதுதான் குற்றம் என்பது அல்ல. ஒரு புறங்கூறுவது ஒரு குற்றம். ஒரு ஆளை முகத்தை சுழிச்சு அவங்கள வேதனைப்படுத்துவது ஒரு குற்றம். இன்னொருடைய உள்ளத்தை காயப்படுத்தும் மாதிரி பேசுவது ஒரு குற்றம். எத்தனை மாமியார்கள் மருமகளுடைய உள்ளத்தை காயப்படுத்துகிற மாதிரி பேசியிருப்பீங்க. என்னத்தை கொண்டு வந்தோம் வீட்டில் இருந்து, உன் குடும்பமே விளங்காத குடும்பம், என்ன கடினமான வார்த்தைகள்லாம் பேசியிருக்கிறோம். யோசித்து பாருங்க, அது எவ்வளோ பெரிய பாவம். அது ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு தெரியுமா? அவங்களுக்கு பரலோகத்தில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறாரு. இன்றைக்கி கேமரா, சிசி கேமராலாம் கண்டுபிடிச்சி ரெக்கார்ட் பண்ணாங்க. தேவன் ரெக்கார்ட் பண்ணியிருக்கிறார். பரலோகத்துக்கு போனால் ஓ மருமகளை பற்றி இப்படிலாம் திட்டினா நீ எப்படி மோட்சத்துக்கு வர முடியும்னு கேட்டால், நான் எங்கே திட்டினா ஆண்டவர், நான் ஒழுங்காக பைபிள் வாசி ஜெபிச்சேன்னா அங்கே ரெக்கார்டு ஓட விட்டுருவார். நீ திட்டினது பாரு, ரெக்கார்ட் ஆகிருக்கு பாரு, பரலோகத்தில் ரெக்கார்ட் ஆகியிருக்குது. மாமியாரை பற்றி நீங்கள் திட்டினதெல்லாம் பரலோகத்தில் ரெக்கார்ட் பண்ணி கர்த்தர் வச்சிருக்கிறாரு. மறந்துடாதங்க. நீங்கள் மறந்தாலும் பரலோகத்து பண்ணோன்னு ஆண்டவர் ஓட விடுவார். ஒரு சுவிட்சை தட்டி பாரு, இது நீ தானே பேசுன, இப்படி பேசின ஒன்றை நான் எப்படி மோட்சத்தில் விடுறது?
இப்படிலாம் ஒரு மருமகளை மாமியாரை நீ திட்டி பேசி புருஷனை திட்டி இருக்கிற, ஒரு மரியாதை இல்லாமல் புருஷனை கேவலமாக பேசியிருக்கிற, ஒரு மனைவியை நீ நேசிக்காமல் ஒரு மனைவியை எவ்வளோ கேவலமாக நடத்தி இருக்கிற, பக்கத்து வீட்டில் சண்டை, எதிர் வீட்டில் சண்டை, அடுத்த ஆளை பற்றி வீடு வீடாக போய் புறங்கூறுவது, கோல் சொல்கிறது, இதெல்லாம் நீ பேசினெல்லாம் ரெக்கார்டாகிருக்கு பாரு. இதெல்லாம் பேசிட்டு உன்னை எப்படி நான் மோட்சத்தில் விடுறதுன்னு ஆண்டவர் கேட்டால் நீங்கள் என்ன பதில் சொல்லுவீங்க? அந்த பாவத்தை நீங்கள் அறிக்கை செய்யும் வரைக்கும் அந்த பாவம் அழிக்கப்படாது. அதனால தான் வேதம் சொல்லுகிறாரு, எவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய அக்கிரமங்கள் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நீங்கள் இந்த பாவத்தை அறிக்கை செய்கிற, ஆண்டவரே என் மாமியாருக்கு விரோதமான இப்படி பேசினது உண்மைதான், என்னை மன்னியும். என் மருமகளை நான் வேதனைப்படுத்தினர், உண்மைதான், என்னை மன்னியும். என் புருஷனை நான் கேவலமாய் பேசினது உண்மைதான், என்னை மன்னியும். என் மனைவியை நான் நேசிக்காம அன்பில்லாம கோபத்தில் இப்படி வேதனையாக பேசினது உண்மைதான், என்னை மன்னியும். பக்கத்து வீட்டில் சண்டை, எதிர் வீட்டில் சண்டை, என்னை மன்னியும். அதை அறிக்கை செய்யும் போது தான் இயேசுடைய ரத்தம் அதை மூடி போடும். அப்படி இல்லாவிட்டு அந்த பாவம் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம சாதாரணமாக நினைக்கிறோம், இல்லை எல்லாத்துக்கும் வேதத்தில் காரியம் இருக்கு. ஆண்டவர் வசனம் சொல்லி நீங்கள் சுகமடையும்படி ஒருவர் குற்றத்தை ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க. யார் மீதாவது உங்களுக்கு ஒரு வருத்தம், சண்டை, பகை, பேசலை, அவங்கள்ட்ட போய் ஒப்புரவாகி நீங்கள் அவங்களுக்காக ஜெபிங்க, அவங்க உங்களுக்காக ஜெபிக்கட்டும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்கள் அந்த மாதிரி ஜெபம் பண்ணி ஒருவருக்கு ஒரு அறிக்கையிட்டு குறைகளை நீங்கள் ஒப்புரவாகும் போது ஆண்டவர் சந்தோஷப்படுவார். உங்களுடைய ஜெபத்துக்கு பதில் வரும், சுகம் கிடைக்கும், உங்களுடைய நோய் மாறிவிடும். ஏன் சிலர் நீங்கள் திரும்ப திரும்ப எத்தனை வாரம் வந்தாலும் சுகம் கிடைக்க மாட்டேங்குது? எத்தனை பேர் சாட்சி சொல்கிறாங்க, கேன்சர் சுகமாகுதுன்றாங்க, கட்டி மறைஞ்சிட்டுன்றாங்க, இவ்வளோ நடக்க முடியாமல் தான் நான் நடக்கிறேன்றாங்க. என்னால் மாத்திரம் ஏன் சுகம் பெற முடியல? எனக்கு மாத்திரம் ஏன் அற்புதம் செய்ய மாட்டேங்கிறாரு? உங்கள் உள்ளத்தில் கசப்பு இருக்குது. உங்கள் பாவத்தை விட்டு நீங்கள் மனம் திரும்ப மாட்டேங்கிறீங்க. உங்கள் உள்ளத்துக்குள்ள ஒரு வெறுப்பு இருக்குது. அது ஆண்டவர் பார்க்கிறா. அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறா, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது யார் மீதாவது உங்களுக்கு ஒரு வருத்தம் இருந்ததுன்னா மன்னிங்க. உங்கள் நிமித்தம் யாராவது வருத்தப்பட்டிருந்தா அவர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக்கி கொள்ளுங்க. ஒப்புரவாக்கி கொள்ளுங்க. மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாக்கி கொள்ளுங்க. உங்கள் அப்பா கிட்ட, அம்மா கிட்ட, கணவன்கிட்ட, மனைவி கிட்ட, மாமியா கிட்ட, மருமகள் கிட்ட. நாம் போய் எப்படி என் மருமகிட்ட நிற்கிற? அவ வேணா வரட்டும். அந்த பெருமை தானே ஆசீர்வாதத்தை தடுக்குது. நான் என்ன சாதாரண ஆளா? நாம் போய் எப்படி அவனுக்கு முன்னால் நிற்கிறது, அவளுக்கு முன்னால் நிற்கிறது? ஒரு பெருமை. அந்த பெருமை தான் தடுக்கிறது. நமக்குள்ள இருக்கிற அந்த பெருமை அதான் அப்படி பேச வைக்கிறது. என் குடும்பம் கோத்தர் என்ன தெரியுமா, நீ எந்த குடும்பத்திலிருந்து வந்தவ, அதெல்லாம் பேச காரணம் பெருமை உள்ளத்தில் இருக்கிறாரு. நம்மை தாழ்த்தணும். ஆண்டவருக்கு முன்னால் நம்மை தாழ்த்தி அது தேவனை துக்கப்படுத்தி விடும். நம்ம சொன்ன ஒரு கடினமான வார்த்தை அவருடைய உள்ளத்தை துக்கப்படுத்தினா அது தேவனை துக்கப்படுத்துகிற ஒரு காரியம். அப்போ ஆண்டவரை சொல்லணும், மன்னியும் ஆண்டவரை. அதனால்தான் சாந்த குணம் உள்ளவளாக இருக்கணுமா. பெண்களை பற்றி சொல்லும்போது சாந்தமும் அமைதியிலும் உள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாக இருக்க கடவுள். ரொம்ப சாந்தம், அமைதல் உள்ள ஆவி. பெண்கள் எப்படி இருக்கணும்? நீ ஆண்களுக்கு கூட பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாராக இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் வித்தியாசம் கிடையாது. எல்லாருமே நாம் தேவனுடைய பார்வையில் ஆண்டவர் விரும்புகிற அந்த வாழ்க்கைக்கு நம்ம அர்ப்பணிக்கணும். ஆண்டவரை யாரையும் நான் வேதனைப்படுத்தக்கூடாது, யாரையும் நான் காயப்படுத்தக்கூடாது, என்னுடைய செய்கையினால வார்த்தையினால இன்னொருத்தரை அவமானப்படுத்தி விடக்கூடாது. ஒப்புரவாகி மன்னிப்பு கேட்டு அதை சரிப்படுத்தி கொள்ளும் போது ஆண்டவர் உடனே ஜெபத்திற்கு பதில் தருவார். அப்போ அற்புதம் நடக்கும். அதான் ஆண்டவர் சொல்றார், ஒருவர் குற்றத்தை ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்க, உடனே உங்களுக்கு சுகம் உண்டாகிவிடும். அப்போ அந்த நீங்கள் மன்னிக்காவிட்டால் என்ன நடக்குமா? 26ஆம் வசனத்தில், மார்க் 11:26 நீங்கள் மன்னியாதிருப்பீர்களானால்
பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவும் உங்களை மன்னிக்க மாட்டார். அப்படி அறுத்த என்ன, உங்கள் ஜெபத்துக்கு பதில் தர மாட்டார். நீங்கள் ஜெபம் பண்ணி பிரயோஜனம் இல்லை. நீங்களே மன்னிக்காவிட்டு அவர் எப்படி உங்களை மன்னிப்பார்? இல்லைங்க, அவர் மன்னிப்பு கேட்கட்டும், நான் மன்னிச்சிடுறேன். அவங்க என்னை விரும்ப பேசுனாங்கல்ல, என்கிட்ட மன்னிப்பு கேட்டோம், நான் மன்னிச்சிடுறேன். இயேசுவை சிலுவையில் அறைந்தாங்க. அவர் மேலே ஒரு குற்றமும் இல்லை. எந்த நீதிமன்றத்தில் நடக்காத ஒரு காரியம் இயேசுவை விசாரித்த நீதிமன்றத்தில் நடக்குது. அந்த நீதிபதி சொல்லுகிறார், இவரிடத்தில் ஒரு குற்றத்தை நான் காணவில்லை. பிலாத்து, அந்த கவர்னர், அவர் தான் மரண தண்டனை கொடுக்க அதிகாரம் பெற்றவர். இயேசுவை விசாரிச்சுட்டு சொல்றாரு, இவரிடத்தில் ஒரு குற்றத்தையும் காணவில்லை. ஒரு நீதிபதி விசாரித்து விட்டு இவனிடத்துல ஒரு குற்றத்தையும் காணவில்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு மரண தண்டனை விதிக்கிறேன்னா அந்த நீதிபதி எப்படிப்பட்ட ஆள் யோசித்து பாருங்க. அப்படிதான் இயேசுக்கு நடந்து. இவரிடத்துல ஒரு குற்றத்தையும் காணவில்லைன்னு சொல்லிட்டான். ஆனா இயேசுவை சிலுவையில் அறைந்து கொல்ல ஒப்பு கொடுத்து விட்டான். தன்னுடைய பதவிக்காக, தன்னுடைய பதவி போய்விடக்கூடாது என்பதற்காக குற்றம் செய்யாத இயேசுவை சிலுவையில் அறைந்து கொல்ல ஒப்பு கொடுக்கிறார். எப்படி இருக்கும் இயேசுக்கு? நம்மை போல ஒரு சாதாரண மனிதனாய் இந்த உலகத்தில் வந்தார். தேவன் மனிதனாய் வந்தார். முழு மனிதனாய் இந்த உலகத்தில் உலாவினார். எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பார். ஒரு குற்றமும் செய்யலை, ஆனால் மரண தண்டனை தர்றேன், அடிங்க அப்படின்னா அடிச்சு அவருடைய வஸ்திரங்களை களைந்து அவரை கேவலப்படுத்தி ஒரு தெருவழியா நாயை போல இழுத்துட்டு போய் ஒரு மரியாதையை தெரியாம கூட கொண்டு போய் அவரை கொல்லலை. எல்லாரும் பார்க்கும்படி அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி குற்றமே செய்யாதவரை குற்றம் செய்ததை போல காண்பித்து அவங்க பதவிக்காக அவரை சிலுவையில் அறைந்து தொங்க விடுறாங்க. கேவலமா பேசுறாங்க, பரியாசம் பண்றாங்க. யாராவது இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்டாங்களா? இல்லை. ஆனால் ஈஸ்வர பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. அவருடைய மூல பாஷையில, கிரேக்க பாஷையில சொல்லப்பட்டிருக்கிறாரு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும் 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 என்று திரும்ப 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 அவர் பரிந்து பேசிக்கொண்டே இருந்தார் என்று அந்த மூல பாஷை கிரேக்க பாஷையில சொல்லப்பட்டிருக்கிறார். அவங்க யாருமே இயேசுகிட்ட மன்னிப்பு கேட்கல, ஆனால் அவர் மன்னித்தார். உங்கள்கிட்ட மற்றவங்க மன்னிப்பு கேட்கணும்னு அவசியம் இல்லை, நீங்க மன்னிச்சிருங்க. அவங்க அந்த மன்னிப்பை ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் நீங்க மன்னிச்சிருங்க. நீங்க மற்றவங்கள்ட்ட போய் மன்னிப்பு கேட்குறீங்க, அவங்க மன்னிக்க முடியாதனாலும் பரவாயில்ல, உங்களை தாழ்த்திட்டீங்க, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பா. எனக்கு ஒரு சகோதரனை தெரியும், சொந்தக்காரங்களுக்குள்ள சண்டை, சொத்து சண்டை, பேச மாட்டாங்க. இந்த சகோதரர் ஒரு நாள் தொடப்பட்டார், இயேசுவால ரட்சிக்கப்பட்டார், ஆண்டோடைய பிள்ளை ஆயிட்டார். அதனால சித்தப்பா குடும்பத்தில் பேசாமல் இருக்கிறோமே, நம்ம போய் சண்டை போட்டிருக்கிறோம், அது தப்பு தானே, மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயில்லான்னு சொல்லி ஒரு நாள் நாங்கள் வீட்டுக்கு போனார். சித்தப்பா வீட்டுக்கு போனார். கிறிஸ்தவம், அவனும் கிறிஸ்தவங்க இவனும் கிறிஸ்தவங்க. போனார். இவர் போய் பேச போனார். சித்தப்பா நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா மன்னிச்சுக்கிடுங்க, மன்னிப்பு கேட்க போனார். சித்தப்பாவுக்கு கோவம் வந்துட்டு, வெளியே போ வெளியே போ, வீட்டை விட்டு வெளியே போய், கேம்பவுண்டை விட்டு வெளியே போ, உள்ளே வா. இவர் மன்னிப்பு கேட்க தான் போயிருக்கிறார். அவருக்கு மன்னிக்கிற இருதையும் கூட இல்லை. தன்னை தாழ்த்தி இவர் போய் தாழ்த்தி மன்னிப்பு கேட்கிறார். அதை மன்னிக்கிற இருதையும் கூட அவருக்கு இல்லை. வெளியே போய் அவமானப்படுத்தி வரட்டிட்டார். அந்த சகோதரி என்கிட்ட வந்தா, என்ன நான் போய் மன்னிப்பு கேட்டேன், எங்கள் சித்தப்பா மன்னிக்கலையே. உங்கள் பாட்டை நீங்கள் கரெக்டாக செய்துட்டீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. நீங்கள் உங்களை தாழ்த்தினீங்க, நீங்கள் போய் மன்னிப்பு கேட்டீங்க, நீங்கள் ஆண்டவருடைய பார்வையில் சரியானதை செய்துட்டீங்க. அவர் மன்னிக்கிறாரோ மன்னிக்கலையோ அது அவருடைய காரியம். அவர் மன்னிச்சு அவருக்கு ஆசீர்வாதம், மன்னிக்காவிட்டால் அவர் ஆசீர்வாதத்தை இழந்து போகிறார். நீங்கள் கவலைப்படாதங்கன்னு சொல்லி இவரை கர்த்தர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். இவரை கர்த்தர் உயர்த்த ஆரம்பித்தார். அவர் அப்படியே தான் இருந்தார். அவருக்கு ஆசீர்வாதமே இல்லை. என்னை மன்னிக்கிற இருதயம் இல்லை. ஒருத்தர் தன்னை தாழ்த்தி மன்னிப்பு கேட்கும் போது கூட அந்த மன்னிக்கிற இருதயம் அவருக்கு இல்லை. எனக்கு அன்பானவர்களே, நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் நமக்கு தீமை செய்கிறவங்க இருப்பாங்க. எல்லாருமே நம்ம நேசிப்பாங்க, நம்மளை ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்க முடியாது. குறை சொல்கிறவங்க இருப்பாங்க.
நான் ரொம்ப சென்சிட்டிவ். ஆரம்பத்தில் யாராவது குறை சொன்னாலும் என்னால் தாங்க முடியாது. என்னை விட்டுருங்க ஆண்டவரே, ஆண்டவர் ஊழியத்துக்கு அழைச்சி 75 வருஷம் அப்படி பேசுகிறத கேட்டு என்னை விட்டுருங்க, நான் ஊழியமே செய்யலை, நான் போய் வேலை பார்க்குறேன், இல்லாத போலெல்லாம் பேசுகிறாங்க. அப்படி தான் பேசினேன், ரொம்ப சென்சிட்டிவ். ஆனால் ஊழியத்தில் வந்த பிறகு இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தா. அப்படி தான் பேசுவாங்க. நீ ஊழியம் செய்தா எல்லாருமே ஒன்று புகழ்ந்து பேச மாட்டாங்க. குறை சொல்கிறவங்க இருப்பாங்க, குற்றம் சொல்கிறவங்க இருப்பாங்க. நீ பிரசங்கம் பண்ண அதை குற்றம் சொல்லுவாங்க. உன் ஊழியத்தில் ஒரு அற்புதம் நடந்தால் அதை குற்றம் சொல்லுவாங்க. நீ என்ன செய்தாலும் அது குற்றமாக பேசுகிறவங்க இருப்பாங்க. சர்ச்சுக்குள்ளேயே இருப்பாங்க, கிறிஸ்துவ வட்டாரத்திலே இருப்பாங்க. இதெல்லாம் எனக்கு முதல்ல ஏற்றுக்கொள்ள முடியல. ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தா, எனக்கு சொல்லி கொடுத்தா. என்னை பகைச்சவங்களாம் யார்? என்னை மென்டல் பைத்தியக்காரன்னு சொன்னாங்க, பிசாசு பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. சொன்னதெல்லாம் யார்? சர்ச் லீடர்ஸ் தான், வேதபாரகர், பரிசேயர், பிரதான ஆசிரியர், அவங்க தான் சொன்னாங்க. நான் அதையெல்லாம் மன்னிச்சு மறந்து தான் ஊழியம் செய்தேன். நீயும் அப்படி தான் இருக்கணும். அது எனக்கு கற்றுக் கொடுத்தா எப்படி மன்னிக்கணும். யார் என்ன பேசினாலும் மன்னிச்சிரு, என்ன எழுதினாலும் மன்னிச்சிரு. அவங்கள குறித்து கசப்பு உள்ளத்தில் வச்சுக்கிடாத, அவங்கள நேசிக்க பழகிக்கொள். அந்த இருதயத்தை இயேசு எனக்கு கொடுத்தார். அதனால தான் இன்றைக்கு கிறிஸ்தவர் அல்லாத மத தீவிரவாத அமைப்பினர் பெரிய போர்டு வச்சு திட்டுனாலும் மேடை போட்டு திட்டுறாங்க. மோகன்லாஸை பற்றி நெட்டில் என்னென்னோ தப்பான செய்தியெல்லாம் பரப்பி வேண்டுக்குன்னு கேவலப்படுத்துகிறான். எதுவுமே நீ பாதிக்கிறதில்லை. ஆண்டவரே, அந்த சகோதரர்களை நான் மனப்பூர்வமாக மன்னிக்கிறேன், அவங்களை ஆசீர்வதியோ, அப்படி தான் நான் செபிக்கிறேன். அவங்க மேலே கசப்ப விருப்பம் எனக்கு வந்ததில்லை. ஏன்னா இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தது. என் இயேசு மன்னிக்கிற இருதயம் உள்ளவர். என் இயேசு சத்துருக்களையும் நேசிக்கிறவர். நமக்குள்ள அந்த இருதயம் இருக்கணும். நம்மளை கேவலமாக பேசிட்டாங்களே அப்படின்னு சொன்னால் கூட அவங்கள மனப்பூர்வமாக நம்ம மன்னிக்கணும். ஆண்டவரே, அவங்கள நான் மன்னிக்கிறேன், அவங்கள நேசிக்கிறேன். அவங்க மேலே கசப்பு வர இடம் கொடுக்கக்கூடாது. இந்த உலகத்தில் யாரும் நம்முடைய பகையாளிகள் அல்ல. நான் எல்லாரையும் நேசிக்கிறேன். என்ன பகைஞ்சராக நினைக்கிறவங்க இருக்கலாம், ஆனால் நான் யாரையும் பகைஞ்சராய் கருதுவதில்லை. அதான் இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த இருதயம் நமக்கு வந்துட்டா, நீங்கள் ஜெபிச்ச உடனே அற்புதம் நடக்கும். நீங்கள் ஜெபிச்ச உடனே ஆண்டவர் பதில் கொடுப்பார். அதனால தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது யார் மீதாவது உங்களுக்கு ஒரு வருத்தம் இருக்குண்டா மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. அவங்க உங்கள் கணவர் தானே, உங்கள் மனைவி தானே, உங்கள் பிள்ளை தானே, உங்கள் பெற்றோர் தானே, உங்கள் அண்ணன் தம்பி தானே, உங்கள் சித்தப்பா பெரியப்பா பிள்ளைகள் தானே, மன்னிச்சிருங்க. அவங்க ஏமாத்தினது உண்மைதான், உங்களை கேவலப்படுத்தினது உண்மைதான், மன்னிச்சிருங்க. உங்கள் மேல் அதிகாரி தானே, மன்னிச்சிருங்க. ஒரு மன்னிக்கிற இருதயம் உங்களுக்குள்ள வந்துட்டா இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் நடக்கும். உங்களால் மன்னிக்க முடியும் அந்த கசப்பை வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு வைங்களேன், உங்களுக்கு விடுதலை இருக்காது, சுகம் கிடைக்காது, அற்புதம் எத்தனை பேர் உங்களுக்கு ஜெபிச்சாலும் அற்புதத்தை பார்க்க முடியாது. உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் பார்ப்பார். அதனால் இயேசு அந்த சிலுவையில் நமக்கு கற்றுக் கொடுத்த முதலாவது காரியம் மன்னியுங்கள், மன்னியுங்கள். நீங்கள் மற்றவங்கள மன்னிச்சிருங்க என்பது தான். அந்த கல்வாரி அன்பை நினச்சி பார்த்து, ஆண்டவரே நானும் மன்னிச்சிடுறேன், யார் மேலே எனக்கு வருத்தம் வேண்டாம் ஆண்டவரே, நான் மன்னிச்சிடுறேன்னு ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் பாருங்க, உடனே பதில் தருவதை நீங்கள் பார்க்கலாம். உடனே அற்புதம் நடக்கும். இன்றைக்கு இந்த இடத்துல உங்களுக்கு அற்புதம். கேன்சர் மறைஞ்சிருங்க, சப்பானியாக இருக்கிறவங்க எளிமை நடந்துருவீங்க, குருட்டு கண்கள் திறக்கப்பட்டு விட உடனே அற்புதம் நடந்து விடும். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஆண்டவர் இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஆண்டவர் இயேசு நமக்கு கற்பித்த முக்கியமான காரியத்தில் ஒன்று மன்னிக்கிறது, மற்றவர்களை மன்னிப்பது. நம்மை வேதனைப்படுத்தினவங்க, நம்மளை துக்கப்படுத்தினவர்களை மன்னிப்பது. நாம் வாழ்கிற இந்த உலகத்தில் மனிதர்களோடு சேர்ந்து தான் நம்ம வாழணும். ஒரு குடும்பம்னு வரும்போது கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள், மாமியார், மருமகள், அது மாதிரி உறவுகள், அவங்களோட இணைந்து தான் வாழணும். ஒரு கிராமம்னு வரும்போது சொந்தங்கள், பந்தங்கள், பக்கத்து வீடு, எதிர் வீடு. ஒரு வேலைன்னு வரும்போது உடன் வேலை செய்கிறவங்க, மேல் அதிகாரிகள், அப்படி இணைந்து தான் வாழ்க்கை.
பிஸ்னஸ்ன்னு வரும்போது நான் மட்டும் தனியாகவே இருப்பேன், பிஸ்னஸ் நடக்கணும் நடக்காது, மற்றவங்களோட சம்மந்தப்பட்டார். எல்லாமே சக மனிதர்களோடு கூட உறவுகளை சம்பந்தப்பட்டார். அந்த உறவுகளிலே பாதிப்பை உண்டாக்க, உரசல்களை உண்டாக்க சாத்தான் பல விதத்திலே கிரியை செய்வான். சில காரணம் இல்லாமலே நம்மளை பகைப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? சம்பந்தமே இல்லாதவங்க பகைப்பாங்க. பொறாமை, பல காரணம் இருக்கலாம். நம்ம சுற்றில் இருக்கிற எல்லாருமே நம்ம மேல் அன்பாக இருப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. நம்ம நேசிப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்க முடியாது. நடிக்கிறவங்க இருப்பாங்க, ஏமாற்றி நேசிக்கிற மாதிரி காண்பித்து கொள்கிறவங்க இருப்பாங்க, நம்மை பகைத்து நமக்கு தீமை செய்ய நினைக்கிறவங்க இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு உலகத்திலே தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் நாம் எப்படி இருக்கணும்? இதுதான் இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்தார். உங்களை தாழ்த்துங்க, உடனே உங்களுடைய லைஃப்பில் இருக்க தடைகள் மாறிடும், வியாதிகள் விளைகிறோம், நிறைய ஆசீர்வாத தடைகளுக்கு எல்லாம் மாறி அற்புதங்கள் நடக்கிறதை நீங்கள் உடனே பார்ப்பீங்க. உங்கள் ஜெபத்துக்கு பதில் வருவதை நீங்கள் காண்பீங்க. சரியா? இப்போ ஜெபிக்கலாமா? கண்களை மூடுங்க. யார் மேலே வருத்தமோ அவங்கள கண் முன்னால் நிறுத்தி, ஆண்டவரே அவங்களை மன்னிக்கிற இருதயத்தை தாரும், அவங்களை நேசிக்கிற இருதயத்தை தாரும். மனப்பூர்வமாக நான் அவங்கள மன்னிக்கிறேன், அவங்களை நேசிக்கிறேன், அவங்கள ஆசீர்வதிக்கிறேன். அப்பா, என் உள்ளத்தில் இந்த கசப்பு இருக்கக்கூடாது, வெறுப்பு இருக்கக்கூடாது. அந்த கசப்பான வேரை பிடுங்கி போடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த கசப்புகள் விலகட்டும், அவங்க ஆசீர்வதிக்கப்படட்டும். நான் அவங்களை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். என்னை வேதனைப்படுத்தி, காயப்படுத்தி, அவமானப்படுத்தினவர்களை நான் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். அவங்க ஆசீர்வாதமாக இருக்கட்டும்ப்பா. நான் இயேசுவின் நாமத்தில் அவங்களை ஆசீர்வதிக்கிறேன். தகப்பனே, யார் யார் இப்பொழுது மன்னித்து ஆசீர்வதித்து ஜெபிக்கிறாங்களோ அவர்களுக்கு எல்லாம் நீர் உதவி செய்யும். ஒப்புரவாக கிருபை தாரும், மன்னிக்கிற அன்பை தாரும். தங்களை தாழ்த்தி போய் ஒப்புரவாகி உறவுகளை சரிப்படுத்தி கொள்ள ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் கிருபை தாரும். இன்றைக்கும் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். இவர்கள் தங்களை தாழ்த்தினபடியால் இன்றைக்கு அவளுக்கு அற்புதங்களை செய்யும். அவள் வேண்டிக் கொள்ளுகிற காரியத்தில் அற்புதம் நடக்கட்டும். இந்த பொல்லாத வியாதிகள் இயேசுவின் நாமத்தில் விலகட்டும். தடைகள் மாறட்டும், தேவைகள் சந்திக்கப்படட்டும். இதுவரை தடைப்பட்டு போன காரியங்கள் இயேசுவின் நாமத்தில் உடனே நிறைவேறட்டும். அந்த அற்புதங்களை கண்டு மகளை செய்யும். நீர் அற்புதம் செய்துவிட்டதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். For further details and prayer support, contact Jesus Redeems Ministries, Nalumavudi, Thoothukudi District, 628-211. Our phone number 04639 353535. info@jesusredeems.org. Our website www.jesusredeems.com. God bless you.